கீதம் 120 அதிகாரம் 1 வசனம். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இந்த வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு பக்தன் இவ்வனமாய் சொல்கிறான், தான் நெருக்கத்திலே இருந்ததாகவும் நெருக்கத்திலே இருந்த அவனை தேவனாகிய கர்த்தர் விடுவித்ததாகவும் என்று சொல்லி தெய்வம் தன் வாழ்க்கையிலே செய்த நன்மை சாட்சியாக சொல்லுகிறார். யார் இந்த பக்தன்? என்ன நன்மைதான் தேவனாகிய கர்த்தர் இந்த பக்தன் வாழ்விலே செய்தார்? சவுல் என்கிற ஒரு பெரிய ராஜா தன்னுடைய படையாட்களை எல்லாம் திரட்டி கொண்டு போய் தாவீது என்கிற ஒருவன் மேல் பொறாமையினால் நிறைந்து அவனை கொலை செய்யும்படி வகை தேடுகிறான். இந்த தாவீது அவனுக்கு பயந்து அங்குமிகுமாய் ஓடுகிறான். அவன் தேவனை நோக்கி இவனமாய் சொல்கிறான், தேவனாகிய கர்த்தாவே, என்னை ரட்சிப்பதற்கும் விடுவிப்பதற்கும் தப்புவிப்பதற்கும் உங்களை எல்லாம் எனக்கு வேற யார் இல்லை சாமி. பரலோகத்தில் உண்மையெல்லாம் எனக்கு வேற யாருண்டு? புலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பமும் இல்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி நெருக்கத்திலே இருந்தான் அல்லவா இந்த தாவீது. தேவனை நோக்கி அபயமிட்டான். தன்னுடைய கஷ்டங்களையும் பாடுகளையும் மேக்கங்களையும் சொல்லி தேவனை நோக்கி அபயமிட்டான். என்னாச்சு தெரியுமா? இந்த சவுல் பெரிய படையாட்களை எல்லாம் கொண்டு போய் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சென்றான் அல்லவா. ஆனா இந்த சவுலுக்கு தெரியாது, தாவீதோடு கூட இருந்தவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வம் என்றும், அவர் கண்மலையும் கோட்டையும் அரணும் மறைவிடமும் புகலிடமுமாக இருக்கிறார் என்று இந்த சவுலுக்கு தெரியாது. இந்த தாவீதின் புயபலமாக இருக்கிற தெய்வம் என்று இந்த சவுல் அறியாதிருந்தார். இந்த சவுலின் கைக்கு தேவனாகிய கர்த்தர் தாவீதை விடுவித்தார், ரட்சித்தார், அவனுக்கு நன்மை செய்தார். அந்த நன்மை பாடலாய் பாடுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் ஒருவேளை நீங்கள் ஒரு நெருக்கத்திலே இருக்கலாம், கஷ்டத்திலே இருக்கலாம், வியாதி என்ற நெருக்கத்திலே இருக்கலாம், சமாதான குறைச்சல், மனமகிழ்ச்சி இல்லாமை, கவலையினாலும் சோர்ந்து போயிருக்கலாம். நெருக்கத்திலே இருப்பீர்களானால் தேவனாகிய கர்த்தரை பார்த்து நீங்களும் சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னை நோக்கி பாருங்கப்பா, எனக்கு ஒரு விஷயம் இருங்குங்க சாமி, எனக்கு மறு உத்தரவு அருளுங்க ஏசப்பா, எனக்கு உங்களை விட்ட எனக்கு வேற யாருமே இல்லை சாமி, உண்மையே நம்பியிருக்கிறேன், என்னை காப்பாற்று உண்மையே நம்பியிருக்கிறேன், மனுஷன் அல்ல, நீர் எனக்கு சகாயரும் என் உதவி செய்கிறவருமாக இருக்கிறீரே, எனக்கு உதவி செய்யுங்க சாமி என்று தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யுங்கள். உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிற தெய்வம் சகலம் வெட்ட வெளிச்சமாய் அவருக்கு முன்பாக இருக்கிறது. உங்களை பார்க்கிற தெய்வம் உங்களுக்கு இறங்குவார். யோனாவை பாருங்க, எல்லாரும் சேர்ந்து அவனை கடலிலே போட்டார்கள். இந்த பாதாளத்தின் வயிற்றில் இருந்த தேவனை நோக்கி அபயமிட்டான், அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். தேவனாகிய கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை கேட்டார். என்னாச்சு தெரியுமா? இந்த மீன் அவனை கரையிலே கக்கி போட்டது. மரணவாசல் இருந்து கேட்டவள் ஜபத்தை எல்லாம் தெய்வம் கேட்டாரே, உங்கள் ஜபத்தை கேட்காமல் இருப்பாரோ? உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் பதில் அருள்கிற தேவனாயிருக்கிறார். அவரை நோக்கி விண்ணப்பம் செய்யுங்கள். எந்த பிரச்சனையா இருக்கட்டும், மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத பிரச்சனையா இருக்கட்டும், தேவனால் சகலம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடும். அவருக்கு லேசான காரியம், உங்களை ரட்சிப்பதற்கும் தப்புவிப்பதற்கும் விடுவிப்பதற்கும் லேசான காரியமாயிருக்கிறது. அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். ரட்சிக்க திராணி இல்லாத மனிதர்களை நம்பாதிருங்கள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிற தெய்வம் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை தப்புவிப்பார், உங்களை விடுவிப்பார், உங்களுக்கு சகாயராயிருந்து உங்களை வழி நடத்துவார். ஆமென், ஆமென்.